ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரும் திங்கட்கிழமைக்கான நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,639 நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 23,462, ஹை பார்த்தீங்கன்னா 23,492, லோ பார்த்தீங்கன்னா 23,012, லோ வந்து 23,012. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,152 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 151, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 488, அதாவது 500 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். 500 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் என்றைக்கு இந்த மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து டவுன் சைடில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபுளாக இல்லாதனால மார்க்கெட் இன்னும் இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையில் நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்து அந்த என்ட்ரியில் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடாக எடுக்கணும். ஸோ ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட்டோ அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும்போதோ இல்லைருந்து அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகும்போதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் எடுக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் 1 வீக் என்னால் போட முடியல டியூ டு பர்சனல் இஷ்யூஸு, ஃபேமிலி இஷ்யூ இருந்ததுனால, ஃபேமிலி கொஞ்சம் இது இருந்ததுனால என்னால் போட முடியலை. ஸோ இனிமேல் கரெக்டாக ரெகுலராக போடுறதுக்கான போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லாஸ்ட் 1 வீக்காக பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தது. இப்போ கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,151 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வரும் மண்டே, அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று, அதாவது ஃப்ரைடே வந்து இறங்கினாலும் மார்க்கெட் இந்த ஏரியா வரைக்கும் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆகவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் மார்க்கெட் அதை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான இனிஷியல் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னா, ஸோ நம்ம வந்து வி வில் ப்ரிடிக்ட் 23,300 வந்து நம்மளுக்கு வந்து இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக நாளைய மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இனிஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 23,150 முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளுக்கான ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 23,300. இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 23,480 அல்லது 500 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு இங்கே 23,487 கிடது. லெட் பி கீப் இட் அஸ் 490 to 500 நம்ம வந்து அதை ரெசிஸ்டன்ட் 2 ஆக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26. ஓகேங்களா? நாளைக்கான ரெசிஸ்டன்ட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா 23,300 ஆக்ட் ஆகும். 300 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 23,490 to 500 வந்து நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து இனிஷியல் சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,000 ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் எப்போ வந்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2025 தான் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கி அங்கேருந்து ரீபவுன்ஸ் ஆச்சு. ஸோ அதோட இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 மந்த்து கழிச்சு, அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச் 11 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ 23,000 வந்து இனிஷியல் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நீங்கள் 22,850 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 23,000 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 22,850 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,151 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,300 வந்து க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 23,000 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90+ பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் இருக்கலாம், இல்லை ஒரு மைல்டான கேப் அப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.